வாடா பப்ஜி விளையாடலாம். சரி வா போலாம். ஏய் இரு. அம்மா நீ என்ன இந்த வீட்டுக்கு டூர் வந்திருக்கியா? இல்ல அத்தை. அப்புறம் கேம் விளையாடலாமான்னு கூப்பிடுற? அப்ப டூர் போணுமா அத்தை? நீ யாரு? அபி. இந்த வீட்டுக்கு நீ யாரு? டாரன் பொண்டாட்டி. ஏய் அபி மருமகன் சொல்லு. மருமகன். சாரி மருமகள். தெரியுதுல்ல, அப்ப அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணும்ல. என்ன பண்ணணும் அத்தை? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம்ன்றா, இவனுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தெரியலடா. அம்மா விடுமா, செல்லமா வளர்ந்த பிள்ளை அப்படிதான் இருப்பா. அபி டோன்ட் வரி, அம்மாக்கு இனிமேட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா மெச்சூர்டா நடந்துக்கணும், புரியுதா? ஓகே. தலையாட்டுறது பாரு. எங்க குழந்தை மாதிரி இருக்கா. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி எல்லாம் விசாரிக்கணும். என்ன எதை கேட்டாலும் ஊன்ற வாய் திறந்து ஏதாவது சொல்ல. அடிங்க. சொன்ன மாதிரி மெச்சூரான பொறுப்பான மருமகளா இருப்பத்த. சங்கீதா இல்ல? இல்ல, நான் அவளோட ஃப்ரெண்டு. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ அவளோட மருமவளா? அவங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லையே, அவளுக்கு ஒரே ஒரு பையன்தான். அப்ப நான் தானே மருமகளா இருக்கணும். ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி வாசல்ல நிக்க வச்சுதான் கேள்வி கேப்பியா? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா மெச்சூர்டா நடந்துக்கணும். மிச்சரா? உள்ள வாங்க. வெல்கம். வாங்க. இதான் சோஃபா, உட்காருங்க. என்ன இவ எனக்கு தெரியாத மாதிரி சொல்றா. தேங்க்ஸ்மா. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, இப்படி எல்லாம் விசாரிக்கணும். காஃபி தண்ணி குடிக்கிறீங்களா? காஃபி மாஸ்டாங்க. காஃபியா? ஐயோ, எனக்கு காஃபி போட தெரியாது. மெச்சூர்ட் மெச்சூர்ட் மெச்சூர்ட். அங்க இருக்குல்ல, அதான் கிச்சன். ஏதாச்சும் ஒரு டோர் ஓபன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா காஃபி பவுடர் இருக்கும். பால் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹீட் பண்ணிருக்கும். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஏன்னா எனக்கு காஃபி போட தெரியாது. சோ நீங்களே காஃபி போட்டுக்கோங்க. முடிஞ்சா எனக்கு ஒண்ணு. அம்மாடி, எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணும் வேணாம், தண்ணி மட்டும் குடுமா குடிக்க. அதெல்லாம் சூப்பரா போடுவனே. என்ன தண்ணி போடுவாளா?